ஜாமீனில் வெளிவந்த வங்கதேசத்தினர் 75 பேர் எங்கே சார்? ஜாமீனில் எடுத்த சாரியா? வெளியான திடுக்கிடும் தகவல். தமிழகத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியுள்ள வங்கதேசத்தினர் திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் போலி ஆவணங்கள் வாயிலாக வேலைக்கு சேர்ந்து தனியார் நிறுவனங்களில் பதுங்கியுள்ளனர். தற்போதுள்ள சூழ்நிலையில் வங்கதேசம் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவை குறிவைத்திருக்கிறது. அமரன் படம் ஓடிய தியேட்டரில் பெட்ரோல் குண்டு வீச்சு, தீவிரவாதி பாஷாவின் இறுதி ஊர்வலம், திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை, போதைப் பொருள் கடத்தல், பெண்கள் வன்கொடுமை என பல பிரச்சினைகளில் சிக்கியிருக்கிறது தமிழகம். இந்த சூழலில் போலி ஆதாரங்களுடன் தமிழகத்தில் தங்கியிருந்த வங்கதேசத்தவர்கள் மாநிலம் முழுவதும் வரிசையாக கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியப்பட்டு சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த ஆண்டில் 175 பேர் லோக்கல் போலீஸ் மற்றும் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். போலி அடையாள அட்டை, போலி பணி அடையாள அட்டை வைத்து தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களில் இந்த 175 வங்கதேசத்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பலரும் கோர்ட்டில் ஜாமீன் பெற்று வெளியே வந்தனர். வந்தவர்களில் பலரை தற்போது காணவில்லை. எங்கிருக்கின்றனர் என்று தெரியாமல் போலீசார் விழிபிதுங்கி நிற்கின்றனர். இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டு நபர்கள் கிரிமினல் குற்றம் இழைத்தால் அவரை கைது செய்து சிறையில் வைப்பர். வழக்கு விசாரணை நடக்கும் போதே கோர்ட்டில் ஜாமீன் மனு தாக்கல் செய்து சம்பந்தப்பட்ட நபர் வெளியில் வருவார். அப்படி வருபவரை வெளிநாட்டு குற்றவாளிகளை அடைப்பதற்கென்றே வருவாய்த்துறையால் உருவாக்கி நிர்வகிக்கப்படும் திருச்சி சிறப்பு முகாமுக்கு கொண்டு செல்வர். வழக்கு முடியும் வரை அங்குதான் இருக்க வேண்டும். திருச்சி முகாமில் அடைப்பதற்கு விசாரணை அதிகாரி, கியூ பிரிவு அல்லது வெளிநாட்டினர் மண்டல பதிவு அலுவலகம் வாயிலாக தமிழக பொதுத்துறைக்கு கடிதம் எழுத வேண்டும். அதை வைத்து அரசு ஒவ்வொரு கைதிக்கும் தனி அரசாணை வெளியிட வேண்டும். இதுதான் நடைமுறை. வெளிநாட்டவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தால் திருச்சியில் இருக்கும் சிறப்பு முகாமிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதே விதி. வங்கதேசத்தவர் விஷயத்தில் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. புழல் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் வரிசையாக ஜாமீனில் வெளிவந்து எங்கெங்கோ சென்று விட்டனர். கோர்ட் விசாரணைக்கு வராமல் போகும்போதுதான் போலீசுக்கு தெரிந்து தேட துவங்கி இருக்கின்றனர். நாடு முழுவதும் வங்கதேசத்தினரை தேடி தேடி பிடிப்பதால் அவர்கள் வேறு மாநிலத்திற்கு போயிருக்க முடியாது. மியான்மருக்கு சென்றிருக்கலாம் என போலீஸ் சந்தேகப்படுகிறது. போலி ஆதார் அட்டை, போலி பணி அடையாள அட்டை வைத்துக் கொண்டு சென்னை புறநகர், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, பெருந்துறை போன்ற இடங்களில் பணியில் இருந்த வங்கதேசத்தினரையே போலீசார் கைது செய்தனர். அவர்கள் வேறு நாட்டிற்கு சென்றுவிட்டனரா அல்லது தமிழகத்திலேயே வேறு ஊர்களில் பதுங்கியுள்ளனரா என்று தெரியாமல் தவிக்கிறது தமிழக போலீஸ். இதற்கிடையில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டு பிரஜைக்கு வழக்கு விசாரணையின் போது ஜாமீன் கிடைத்தாலும் வழக்கு முடியும் வரை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது. இந்தியாவில் அவர்களுக்கென அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களில் தங்க வைத்து கண்காணிக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஜாமீன் கிடைத்த வங்கதேசத்தவர்கள் விஷயத்தில் திராவிட மாடல் காவல்துறையால் காற்றில் பறக்க விட்டுள்ளது. ஜாமீனில் சென்ற 75 வங்கதேசத்து முஸ்லிம்கள் கோர்ட் விசாரணைக்கு ஆஜராகாததால் தற்போது இந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.